விவாகரத்து, குழந்தைகளால ஏமாற்றம், சக்களத்தியான தோழி, பறிபோன வாழ்க்கை, மஞ்சு வாரியரோட ரகசிய பக்கம். கேரளாவ பூர்வீகமா கொண்ட மஞ்சு வாரியர் திருச்சூர் மாவட்டத்த சேர்ந்தவங்க. இவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்த சேர்ந்த நாகர்கோயில்ல பிறந்தவங்க. மலையாள திரையுலகத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால செல்லமா அழைக்கப்படக்கூடிய இவங்க, சாட்சியம் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா மலையாள திரையுலகத்துல பிரபலமானாங்க. இப்போ மலையாளம் மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழிகள்ல நடிச்சு வரக்கூடிய இவங்க, சல்லாபம் படத்துக்கு அப்புறமா ஈ புழையும் கடந்து, தூவல், கொட்டாரம், களியாட்டம், கிருஷ்ணகுடியில், ஒரு பிரணய காலத்து மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டவங்க. இவங்க இந்திய தேசிய திரைப்பட சிறப்பு விருது, சிறந்த நடிகைக்கான கேரள அரசோட விருது, பிலிம்பேர் விருதையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மலையாள நடிகரான திலீப் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. மலையாள திரையுலகத்துல முன்னணி நடிகர்களான மோகன்லால், மம்முட்டி போன்றவங்களோட இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய இவங்க, தமிழ்ல அசுரன் படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா இவங்க நடிகர் திலீப்ப 2015ல விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. இவங்க தன்னோட காதல் கணவர பிரிய காரணம், இவங்களோட நெருங்கிய தோழியான காவ்யா மாதவன், அப்புறம் பாவனா அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளிய தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா பாவனாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். திலீப் அப்புறம் காவ்யா மாதவன் இடையில இருந்த ரகசிய காதல கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்ததே பாவனா தான். இதனால தான் திலீப் பாவனாவ கிட்னாப் பண்ணி சீரழிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா தன்னோட கணவனோட காதல் வேலை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து கணவர விட்டு பிரிய முடிவு செஞ்சு விவாகரத்து வாங்கின சமயத்துல தன்னோட மகள் மீனாட்சி அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க. இப்படிதான் மஞ்சு வாரியர் வாழ்க்கையில விளையாடின தோழி சக்களத்தியா மாறி விவாகரத்து பெற காரணமா இருந்ததோட மட்டும் இல்லாம தான் பெற்ற குழந்தை தன்னோட வர மறுத்ததுக்கு அப்புறமா ஏமாற்றமும் அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடியே திடீர்னு தனக்கு அந்த சொத்து வேணும், இந்த சொத்து வேணும் அப்படின்னு பல நெருக்கடிகளை திலீப் இவங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திணறின மஞ்சு வாரியர் கடைசியா கணவரை விவாகரத்து செய்யறதுல உறுதியாகி விவாகரத்து செஞ்சுட்டாங்க. இதனால வாழ்க்கையே வெறுத்து போய் மன அழுத்தத்தால உடல் எடை கூடின இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காததுனால அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திணறின சமயத்துல ஃபிடல் காஸ்ட்ரோவோட மை லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட தெளிவு அடுத்த கட்டத்துக்கு இவங்கள கூட்டிட்டு போக உதவுச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த வகையில துயரத்துல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல களை கட்டிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ இணையத்துல வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. உலகத்திலேயே அதிக செலவுல நடந்த கல்யாணம் எது அப்படின்னு கேட்டா, இப்போ இந்திய மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய கல்யாணம் முகேஷ் அம்பானியோட வீட்டு கல்யாணமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கோடிகள இறைச்சு தன்னோட மகன் ஆனந்த் அம்பானியோட கல்யாணத்த நடத்தியிருக்காரு முகேஷ் அம்பானி. தமிழ்நாட்டுல பெருசா இது பத்தி பேச்சுக்கள் இல்ல அப்படின்னாலும் கூட, பாலிவுட் பக்கம் அதிகமா முகேஷ் அம்பானி வீட்ல நடந்த கல்யாண விசேஷம் தான் பேச்சா இருந்துட்டு வருது. முகேஷ் அம்பானியோட இளைய மகனான ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்சன்ட் அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த கல்யாண விழாவுல பாலிவுட் பிரபலங்கள்ல ஆரம்பிச்சு கோலிவுட் வரைக்கும் எல்லா சினிமா பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. சில பிரபலங்களுக்கு பத்திரிக்கை வச்சு அதுல அவங்க கலந்துக்கல. உலக பணக்காரர்கள்ல டாப் 10 வரிசையில ஒருத்தரா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதுல மூத்த மகன் ஆகாஷ் அம்பானிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன நிலையில, இளைய மகன் ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் சமீபத்துல நடந்துச்சு. ஆகாஷ் அம்பானிக்கு கூட இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்கல. ஆனா ஆனந்த் அம்பானிக்கு ரொம்பவுமே பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணத்துக்காக செலவு மட்டும் 5000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் வரலாற்றில் நடந்த அதிக செலவு மிக்க கல்யாணத்துல ஒண்ணா முகேஷ் அம்பானி வீட்ல நடந்த கல்யாணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்த நடத்துறதுக்கு காரணம் முகேஷ் அம்பானியோட செல்லப்பிள்ளை ஆனந்த் அம்பானி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு கல்யாணம் செஞ்சிருக்கக்கூடிய ராதிகாவும் கோடீஸ்வர வீட்டு பொண்ணா தான் இருக்காங்க. பொதுவா கோடீஸ்வரர்கள் இன்னொரு கோடீஸ்வரர் வீட்ல தான் பொண்ணு எடுப்பாங்க அப்படிங்கிறதால இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியில பிரபல சினிமா நடிகர் நாகார்ஜுனாவும் கலந்துக்கிட்டாரு. அதே சமயம் நடிகர் ரஜினிகாந்த் அம்பானி வீட்டு கல்யாணம் அப்புறம் லூலு மால் நிறுவனத்தோட ஓனர் வீட்டு கல்யாணத்திலும் கலந்துக்கிட்டாரு. இந்த நிலையில நாகார்ஜுனாவோட பழைய பேட்டி ஒண்ணு சமீபத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதுல கல்யாண விழாக்களுக்கு திரை பிரபலங்கள் கலந்துக்கிறதுக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு நகைச்சுவையா சொல்லியிருந்தாரு நாகார்ஜுனா. இந்த பேட்டி இப்போ ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது யார குறிப்பிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரியல.